ஹாய் நண்பா நண்பீஸ். இந்த கோல்ட் லோன், சில்வர் லோன் விஷயமா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு புதிய கைட்லைன்ஸ் வெளியிட்டிருக்கு. ஸோ இது எல்லா பேங்க்கும், எல்லா என்பிஎஃப்சி, எல்லா ஃபைனான்ஷியல் இன்ஸ்டியூட்டும் ஃபாலோ பண்ணியாங்க சொல்கிறாங்க. ஆக்சுவலி எதெல்லாம் அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் இந்த ஆபரணங்கள், நகைகள், அப்புறம் 22 கேரட் தங்கம், அதுக்கு மேற்பட்ட தங்கம் அக்செப்ட் பண்ணிப்பாங்க லோனுக்காக. அதுக்கப்புறம் கடன்கள்லாம் ப்ராப்பராக வகைப்படுத்த வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதாவது கன்சப்ஷன் லோன் இருக்குது, அப்புறம் இன்கம் ஜென்ரேட்டிங் லோன் இருக்குது. கன்சப்ஷன் லோன்னா வீட்டு செலவுகள், மருத்துவம் போன்றவற்றுக்கு வாங்கக்கூடிய கடன். அதுக்கப்புறம் இன்கம் ஜென்ரேட்டிங் லோன்னா தொழில் வணிகத்துக்காக வாங்கக்கூடிய கடன். சப்போஸ் வருமான கடனுக்காக கடன் வாங்குறாங்கன்னா அதுக்கான தனித்தனி ஆவணங்கள், பண பரிவர்த்தனை கணக்கீடு செய்வது கட்டாயம் சொல்லியிருக்காங்க. அதனால என்ன தேவைக்காக கடன் வாங்குறாங்கன்ட்டு கஸ்டமர்கிட்ட ப்ராப்பராக கேட்கணும். அதுக்கான ஆவணங்கள் பராமரிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கடன் அளவு, கடன் மதிப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்டிவி ரேஷியோ பேஸ் பண்ணி தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. லோன் டு வேல்யூ சொல்லுவாங்க. ஸோ இது அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா நுகர்வோர் கடனுக்கு 75% தான் கொடுத்தாலும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்பிஎஃப்சிக்கு பார்த்தீங்கன்னா எதற்காக கடன் வாங்கினாலும் சரி, அதுவும் 75% தான் வரம்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லோன் டு அசெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 75% வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே தான் எடுத்தாகணும். அதுக்கப்புறம் ரீபேமெண்ட் லோனுக்கான மதிப்பு கடைசியில் செலுத்த வேண்டிய தொகையோடைய அடிப்படையாக கொண்டு கணக்கீடு செய்ய வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கடன் கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் வைத்திருக்க வேண்டிய முக்கியமான பாலிசி, கொள்கைகள்லாம் என்னென்னு கொடுத்துருக்காங்க. நகையின் மதிப்பீடாகட்டும், அப்புறம் வாங்கிய கடன் எதற்காக யூஸ் பண்ணியிருக்காங்க, அக்கேஷன் ரூல்ஸ், அதாவது ஏலம் விதிமுறைகள், பணியாளர்களுடைய பொறுப்புகள் பற்றிய தெளிவான கொள்கை வைக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிணையாக வைக்கக்கூடிய அதிகபட்சம் நிறை பார்த்தீங்கன்னா தங்கம், வெள்ளி நகைகள்லாம் மேக்சிமம் 1 கிலோ வரைக்கும் இருக்கலாம் சொல்லியிருக்காங்க. தங்க நாணயங்களாக இருந்தால் 50 கிராம், வெள்ளி நாணயங்கள் மேக்சிமம் 500 கிராம் வரைக்கும் பிணையமாக வைக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் தங்கத்தின் மதிப்பு பார்த்தீங்கன்னா 22 கேரட் அடிப்படையில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நகையின் தூய்மை கணக்கிட முறைகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா எல்லா கிளையிலையும் ஒரே மாதிரி இருக்கணும். ப்ராப்பராக கஸ்டமர் முன்னாடி பண்ணியாகவும் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக மதிப்பீடின் போது கடனாளிகள் நேரில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் கடன் ஆவணங்கள் எப்படி இருக்கணும் போட்டிருக்காங்கன்னா ஒற்றுமை வாய்ந்த, அதாவது ஸ்டாண்டர்டைஸ்டு கடன் ஒப்பந்தங்கள் இருக்கணும். நகையின் விவரங்கள், ஏல முறைகள், திரும்பி செலுத்தக்கூடிய தேதிகள், இது மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் எழுதப்பட வேண்டும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா லோக்கல் லாங்குவேஜில் எழுதியிருக்கணும். அதாவது தமிழ்நாடாக இருந்தால் தமிழில் ப்ராப்பராக எழுதியிருக்கணும். அதுக்கப்புறம் அக்ரிமெண்ட்டை பாரோவர், அப்புறம் நிறுவனம் இவங்களுடைய கையெழுத்து பெறப்பட்ட சான்றிதழ் கொடுக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நகை பாதுகாப்பாக வைக்கணும். நிறுவன ஊழியர்கள் மட்டுமே நகையை ப்ராப்பராக கையாள வேண்டும். சப்போஸ் நகைகள் வேறு கிளைக்கு அனுப்புறதா இருந்தால் மிகுந்த கட்டுப்பாடுடன் மட்டுமே அனுப்ப வேண்டும். திடீர் சோதனைகள், உள்ளாய்வு நடைபெற வேண்டும். அதுக்கப்புறம் கஸ்டமர்ஸ்லாம் லோன் அடைச்சிட்டாங்கன்னா மேக்ஸிமம் 7 டேஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா நகை திருப்பி தர வேண்டும் சொல்கிறாங்க. 7 டேஸ்க்குள்ளே கொடுக்கலனா கண்டிப்பாக ஒவ்வொரு நாளுக்கும் 5000 ரூபாய் பேங்க்கோ இல்லை நிறுவனமோ இழப்பீடு தர வேண்டும் யாருக்கான கஸ்டமருக்கு. அதுக்கப்புறம் நகைக்கு சேதம் ஏற்பட்டால் செலவுகள் பார்த்தீங்கன்னா நிறுவனமே ஏற்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. தாமதம் ஏற்பட்டால் ஒவ்வொரு நாளுக்கும் 5000 இழப்பீடு கொடுக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ கஸ்டமர் ரீபேமெண்ட் ஃபுல்லாக பண்ணிட்டாங்கன்னா 2 வருஷம் ஆகியும் நகையை மீட்கவில்லைன்னா அது ஈடுபடாத நகையும் கருதப்படும் சொல்லியிருக்காங்க. அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கடனாளியை தொடர்பு கொள்ள முயற்சிக்க வேண்டும் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பொய்யான விளம்பரங்கள், ஓவர் கிளைம்கள் அனுமதிக்கப்படாது சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வசூல் செய்யக்கூடிய பணியாளர்களாம் ஆர்பிஐ ரூல்ஸ் ப்ராப்பராக கடைபிடிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தங்கம், வெள்ளி கடன்கள்லாம் எத்தனை சதவீதம் வழங்கப்பட்டிருக்கு என்பதை பார்த்தீங்கன்னா நிறுவனங்கள்லாம் நிதி அறிக்கையில் குறிப்பிட வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரூல்ஸ்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணியாகட்டும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 13 ரூல்ஸ் இருக்குது. இந்த 13 நான் ஷேர் பண்ண அப்டேட்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள், டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.